Exercise 1.1 sum number 5 given a is equal to 1, 2, 3, b equal to 2, 3, 5 and c is equal to 3, 4, d equal to 1, 3, 5 என்ன செக் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸான்ற கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு நம்ம கண்டுபிடிச்சி செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இதான் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. அதுலேயுமே எது ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை ரெண்டுமே கண்டுபிடிச்சிடணும். ரெண்டு இது ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு ஏ வந்து என்னது அப்படின்னா 1, 2, 3 இன்டர்செக்ஷன் சி வந்து என்னது அப்படின்னா 3, 4. இப்போ இந்த ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3. வேறு எதுவுமே காமன் கிடையாது. அப்போ இதோட காமனாக இருக்க டேர்ம் வந்து 3. அதே மாதிரி வந்து பின்றது வந்து 2, 3, 5 இன்டர்செக்ஷன் டி வந்து என்னது அப்படின்னா 1, 3, 5 1, 3, 5 இது ரெண்டில் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னா 3 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. அப்போ எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னா 3, 5 எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினா வந்து 3 இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டின்றது 3, 5. ஸோ இது ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எழுதணும்னா 3 வச்சு ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ 3, 3 ஆர்டர் பேர் வரும். அடுத்து எழுதும்போது 3, 5 ஆர்டர் பேர் வரும். இதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிருக்க ஆன்சர். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுன்றது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஸோ இதை நான் கண்டுபிடிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன் அப்படியே எழுதிக்கணும். எழுந்ததுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் க்ராஸ் பண்ணணும். ஏயோட வேல்யூ வந்து 1, 2, 3, பியோட வேல்யூ வந்து 2, 3, 5. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 1, 2, 3 க்ராஸ் பியோட வேல்யூ வந்து 2, 3, 5. ஸோ இப்போ ரெண்டையுமே வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 1 வச்சு இந்த 3ஐயுமே பண்ணணும். ஆர்டர் பேர்ஸில் எழுதணும். அப்போ வந்து 1, 2 அடுத்தது வந்து 1, 3 அடுத்து 1, 5 அடுத்து 2 வச்சு எழுதணும். 2, 2 2, 3 அடுத்து 2, 5. ஸோ ஃபைனலாக வந்து 3 வச்சு எழுதணும். 3, 2 3, 3 அண்ட் தென் 3, 5. தட்ஸ் ஆல். அடுத்து அதே மாதிரி வந்து சியையும் டியையும் பண்ணும். சின்றது வந்து 3, 4 கிராஸ் டின்றது வந்து 1, 3, 5. இது ரெண்டையும் பண்ணோம் அப்படின்னா 3, 1 அடுத்து 3, 3 அடுத்து 3, 5 அடுத்து வந்து 4, 1 4, 3 ஃபைனலாக 4, 5. இப்போ இந்த ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுலேயுமே எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுலேயுமே எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். 1, 2 இருக்கா? இல்லை. 1, 3 இருக்கா? இல்லை. 1, 5 இங்கே இல்லை. 2, 2 இல்லை. 2, 3 இல்லை. 2, 5 இல்லை. 3, 2 இல்லை. 3, 5 இங்கேயும் இருக்குது. 3, 5 இருக்குது. வேறு எதுவுமே வந்து காமன் கிடையாது. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3, 3 இன்னொரு பேர் வந்து 3, 5. இது ரெண்டு மட்டும்தான் அப்படின்னா செகண்ட் ஒன். ஸோ இது செகண்ட் ஒன் வந்து 3, 3 3, 5. ஃபஸ்ட் ஒன்லேயும் பார்த்தா என்ன தான் வந்துருக்குன்னா 3, 3 3, 5. அப்போ போத் ஆர் சேம். அப்போ ரெண்டுமே எப்படி தான் வந்திருக்கு அப்படின்னா ஈக்குவலாக தான் வந்திருக்கு. 1 ஈக்குவல் டு 2 அண்ட் தென் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதுனதுக்கப்புறம் கொஸ்டின் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இது ட்ரூவா இல்லையான்னு அவங்க கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரூ.